குர்ஆன் ஹதீஸிலே ஒரு தலீலை பார்த்துவிட்டு ஆம் இதுதான் விளக்கம் என்று முடிவெடுப்பது பாத்தில், தவறு. அது அதற்கென்று ஒரு துறை இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக வேறு ஏதாவது ஹதீஸ் இருக்கிறதா? இந்த ஹதீஸ் யாருக்கு இறக்கப்பட்டது, எப்போது இறக்கப்பட்டது, இதனுடைய தரம் என்ன, இதில் வரக்கூடிய சஹாபிகளுடைய பட்டியலின் விளக்கம் என்ன? இவர் பலகீனமானவரா, இவர் பலம் உள்ளவரா, இவர் மறதி உள்ளவரா? அதற்கென்று ஒரு கலை இருக்கிறது, உசூல் ஹதீஸ். அதை படித்தவர்கள், தெரிந்தவர்கள், அதில் மூழ்கியவர்கள், அவர்களிடத்தில் எடுத்து சென்று இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் எனக்கு புரியவில்லை, விளக்குங்கள் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் பலருக்கு என்ன குறைந்து விட போகிறது? நேற்று 3 வருடம் 2 வருடம் ஏதோ